ஆசிட் பாட்டில் இருக்குல்ல அது ஒண்ணு, அப்புறம் இந்த கிளீனர்ண்ணா அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணுவோம்ல ஆயில், அது 2 ஐட்டம் மட்டும்ண்ணா. இது இதுல ஒரு கேஸ் எப்பயும் எடுப்பீங்க 1 லிட்டர்? அதுல ஒரு கேஸ் அப்படியே போட்டுருங்க, அதுல ஒரு 10 பீஸ் 5 பீஸ் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு 10 பீஸாவே கொடுத்துருங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே. எப்படி பரவாயில்ல மார்க்கெட் மூவ்மெண்ட்? அதாவது ஒரு சில கடைக்காரங்க தெளிவா வியாபாரம் பண்றவங்க நல்லா வாங்கி விற்கிறாங்க. ஒரு சில பேர் போன் நோண்டிக்கிட்டே வேணாம்பான்னு அனுப்பி விட்டுறாங்க. அவேர்னஸ் இல்ல. சரிமா இருந்து வராங்கன்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா ஆசிட், ஏன்னா அதுல நம்ம பாதிப்பு எதுவுமே இல்லை, அதனால எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. என்ன இல்ல பாதிப்பு இல்லை நம்மளுக்கு. ஆமா ஆமா. சரி ஓகே. இல்லன்னா மீதிலாம் அப்படியே புகையா வரும், அது ஸ்மெல் வரும், நாக்குல ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க யூஸ் பண்ணீங்களா? எதுனா இது யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்ப வீட்டுல? நான் வீட்டுல யூஸ் பண்ணிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். நான் இல்ல நான் ஏன் சொல்ல போறேன், நான் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அது நம்மளுக்கு பிடிக்கும்ண்ணா. ஓகே ஓகே. தெரியாம வித்தா நமக்கு எப்படி தெரியும் அதை பத்தி, மெட்டீரியல் பத்தி? கண்டிப்பா யூஸ் பண்ணாதான் என்ன இருந்தாலும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க ஜி. ஏன்னா 4 பேர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு பிடிக்கும். ஓகே ஓகே. தெரியாம வித்தா நமக்கு எப்படி தெரியும் அதை பத்தி, மெட்டீரியல் பத்தி? கண்டிப்பா யூஸ் பண்ணாதான் என்ன இருந்தாலும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க ஜி. ஏன்னா 4 பேர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். நிறைய பேர்லாம் கை பட்டா கையெல்லாம் எரியும், இதுல அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இஷ்யூ இல்ல. சரிங்க ஜி. அதனால எனக்கு பிடிச்சிருக்கு, வேற எதுவும் இல்ல. ஏன்னா இன்னொருத்தருக்கு நம்ம பாதி பண்ணிட்டு நம்ம விற்கிற மாதிரி மெட்டீரியல் இருந்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி. ஓனரோட எய்ம் என்னன்னா இந்த கிளீன் பண்றவங்களோட லங்ஸ் பாதிக்கக்கூடாதுன்னு பாப்பாரு, நுரையீரல் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு பாப்பாரு. அதுக்குதான் இது ஆக்சுவலா ஃபார்முலா வந்து அது புகை வராம நெடி வராம பண்றதுதான் யூனிக்கே. மற்றபடி எல்லாம் எல்லாத்து மாதிரிதான் இருக்கும். அதான் நான் இருக்கிறது நான் ஒண்ணு உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு பிடிச்சிருக்குது அதான், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நானே யூஸ் பண்ணிருக்கேன், சாதா ஏசி நானும் பாத்ரூம்ல யூஸ் பண்ணிருக்கேன். அதுல புகை வரும், ஸ்மெல் வரும், அப்படி கையில ஏதோ பட்டுரும். எப்படி படம்லாம் இருக்காது, லைட்டா படம் அது எரியும். அதனாலதான் நம்மளுக்கு என்னடா, அதனால நம்ம சின்ன பசங்க கூட சரி விட மாட்டோம், வேண்டாம் அது கொஞ்சம் புகலாம் போன அப்புறம் போலாம் அந்த மாதிரி. இப்ப நான் வீட்டுல பாத்ரூம்ல கட்டுறாங்க பாத்தீங்களா, ரூம் உள்ளே கட்டிடுறாங்க. ரூம்ல தந்த உடனே பாத்ரூம் தான். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி இல்ல, வீட்டு வெளியில இருக்கும், தூரமா இருக்கும். தூரமா இருக்கும், எதுவும் இஷ்யூ இல்ல. இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லையே. கண்டிப்பா. இப்ப எல்லாருமே சிட்டி ஆயிடுச்சு, செங்கோட்டம் கிராமம் இன்னைக்கு சிட்டி ஆயிடுச்சு. ஆகும்போதுனா இடம் இல்ல, எல்லாருமே காஸ்ட்லி ஆகும்போது அவங்க சின்னதா இடத்துல பூந்து இருக்கிற மாதிரி. நான் ஒரு 7-8 வருஷம் ஆக போதும். அப்படி பார்த்தா நான் பிறந்து வந்ததே என் அப்பா கடை வச்சிருந்தா, நான் தனியா வச்சு. ஆக்சுவலா உங்க கடைக்கு எப்படி ரெக்வஸ்ட் பண்ணா, இந்தியா மார்ட்ல நம்ம ஸ்டாக் போயிட்டு இருந்தது, இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல. அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்க, சரி நம்ம ஏன் வேற கடைக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன் அன்னைக்கு. ஓகே சரி, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க இந்த கடையில. கண்டிப்பா. ஓகே ஜி, ரொம்ப நன்றி. ஓகே.